أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஃப்சீர் ஷாராவி சூரா யாசினின் வசனம் 40. லஷம்சு எம்பகைலஹா அன் துதிரிக்கல் கமர வளல்லைலு சாபிகுன் நஹார் வ குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது, மேலும் இரவு பகலை முந்திவிட முடியாது. ஒவ்வொன்றும் தத்தமது மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனம் மிகப்பெரிய அறிவியல் விஷயத்தை பேசும் வசனமாகும். முந்தைய வசனங்களில் நாம் விளக்கம் சொன்னது போல இந்த பிரபஞ்சம் யூனிவர்சல் என்பது 68% இருண்ட ஆற்றல் மற்றும் ஹைட்ரஜன், ஹீலியம் அணுக்கள், எலக்ட்ரோ மின்னணுக்கள், காந்த மின் அலைகள், நியூட்ரோனோக்கள், தூசுக்கள் ஆகியவற்றாலும் இருள் சார்ந்த காஸ்மிக் ரேக்களாலும் இருள் சூழ் சக்தியாலும் இது ஆகியிருப்பதாகும். இவைகளுக்கு மத்தியில்தான் நட்சத்திரங்களும் கிரகங்களும் இன்னும் இவைகளெல்லாம் சேர்ந்த கேலக்சிகளும் சுற்றி கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சத்தில் சுற்றி கொண்டிருக்கும் கேலக்சிகள் மற்றும் அவற்றில் உள்ள நட்சத்திரங்கள், அவற்றின் கோள்கள், இன்ன பிற கிரகங்கள், நட்சத்திரங்கள் என யாவும் எண்ணிறந்து காணப்படுகின்றன. அவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் ஏற்கனவே ஒரே ஒரு கருப்பொருளாகவே இருந்தது. பின்னால் தான் அது பலவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்கின்றான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாதி வல்லர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுமினூன். இறை நிராகரிப்பாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்று சேர்ந்ததாகவே இருந்தன, ஒரே கருப்பொருளாக இருந்தன. பிறகு அவற்றை நாம் தான் தனித்தனியாக பிளந்தோம். உயிரோடு இருக்கும் ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? 21:30 இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி கேட்கின்றான். இந்த வசனத்தை கவனியுங்கள். வானங்கள், பூமி, மற்றவை என யாவும் ஆரம்பத்தில் ஒரே ஒரு கருப்பொருளாகத்தான் இருந்தன. ஒன்றாக இருந்த கருப்பொருளை உடைத்தெறிந்து தனித்தனியே ஓடச் செய்து அவற்றை குறிப்பிட்ட வரையறைக்குள் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த வட்ட வரைக்குள் நின்றுதான் அவை இயங்கி வரச் செய்தவன் அல்லாஹ்வா இருக்கின்றான். இந்த ஏற்பாடுகள் யாவும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நிகழ்ந்தவைகளாகும். இதை இன்று அறிவியல் உலகம் பிக் பாங் தியரி, பெருவெடிப்பு கோட்பாடு என்று கூறுகிறது. இந்த வகையில்தான் நாம் வாழும் பூமியும் அதற்கான சூரியனும் மற்றும் அதன் குடும்பமும், அதையடுத்து அதற்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு சூரிய குடும்பமான ஆல்ஃபா சென்ச்சுரியும், பர்னார்டு ஸ்டார், சிரியஸ் ஏ, YZ கேட்டி, கில்லஸ் 2051AB என இன்னும் இதுபோன்ற 40,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த மில்கிவே பால் வீதியில் இருக்கின்றன. எண்ணிக்கையை கவனிக்க வேண்டும். 40,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த மில்கிவே பால் வீதியில் இருக்கின்றன. இங்கே பல்வேறு இடங்களில் சூரியனையும் நட்சத்திரம் என்றே பேசப்படும் என்பதை சற்றே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியே கிரகங்கள் உள்ளன.
அவை அனைத்தும் தனக்குரிய பாதையில் மில்க்வே கேலக்சியை சுற்றி வருகின்றன. இதற்கு பக்கத்தில் இதே போன்ற இன்னொரு கேலக்சியும் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நாம் சொன்னது போல 40,000 கோடி கேலக்சிகளை கொண்ட ஒரு தொகுப்பு, அதற்கு பக்கத்தில் அதே போன்று இன்னொன்று இருக்கிறது. அதற்கு ஆண்ட்ரோமேடா கேலக்சி என்று பெயர். அதில் 1,00,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அது நமது கேலக்சியை விட மிகப்பெரிய கேலக்சியாகும். அதை தாண்டி வேர்ல்பூல் கேலக்சி, ட்ரையாங்குலம் கேலக்சி, செம்பராரோ கேலக்சி, மெசையர் கேலக்சி மற்றும் இவற்றுடன் பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய கேலக்சி IC1101 இருக்கிறது. எவ்வளவு கேலக்சிகள்! அதற்கடுத்து இன்னொன்று என 54 கேலக்சி தொகுப்புகள் ஒன்றாக இணைந்து வரிசையாக உள்ளன. சுப்ஹானல்லாஹில் அதீம். அதில் 110 கேலக்சி குடும்பங்களும் இருக்கின்றன. அதையடுத்து இன்னொரு 200 கேலக்சி தொகுப்பு அது இருக்கிறது. அதையடுத்து 300 கேலக்சி தொகுப்பு என இப்பிரபஞ்சத்தில் சுமார் 20,000 கோடியிலிருந்து 2,00,000 கோடி கேலக்சி இருக்கின்றன. கேலக்சி என்பதே ஒரு மிகப்பெரிய தொகுப்பு. அந்த தொகுப்புகள் இவ்வளவு இருக்கின்றன. இன்னும் புதிய நட்சத்திரங்கள் உருவாகுகின்றன, கேலக்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹில் அதீம். இதுபோன்று இன்னும் ஏகப்பட்ட கேலக்சி கூட்டங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் யூனிவர்சல் என்னும் பிரபஞ்சமாகும். அல்லாஹு அக்பர். வயதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். அவர்கள் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை குறித்து சிந்திக்கிறார்கள். பிறகு எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமின்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டும் நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். அல் குர்ஆன் 3:191. பிரபஞ்சம் என்று நாம் அழைக்கும் இந்த அண்டவெளி அனைத்தும் நாம் காணும் அடிவானத்திற்கு கீழே தான் உள்ளது. நன்கு கவனிக்க வேண்டும். நான் மேலே குறிப்பிட்ட இந்த 20,000 கோடியிலிருந்து 2,00,000 கோடி கேலக்சிகள் என்று சொன்னோமே, இவை அவ்வளவும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நாம் காணும் இந்த வானம் அடிவானம், அதாவது நாம் பார்க்கின்ற முதல் வானம், இந்த வானத்திற்கு கீழே தான் இவை அனைத்தும் உள்ளன. நாம் மேலே சொன்ன அவ்வளவு கேலக்சிகளும் இந்த அடிவானத்திற்கு கீழே தான் உள்ளன. இப்படி அடிவானத்திற்கு கீழே தொகுப்பாக உள்ள அவ்வளவு கேலக்சிகளும் வெளியிடும் வெளிச்சத்தின் அளவு என்னவென்றால், அவை வெறும் 5% முதல் 10% மட்டுமே ஆகும். பிரபஞ்சத்தில் மீதியுள்ள 90 அல்லது 95% இருளாகவே உள்ளது. அதற்கு பெயர் டார்க் மேட்டர், இருள் சக்தி என்பதாகும். ஆக இப்பிரபஞ்சம் என்னும் மாபெரும் சாம்ராஜ்யம் அனைத்தும் இந்த அடிவானத்திற்கு கீழே தான் உள்ளது. இந்த வானத்திற்கு மேல்தான் மற்ற வானங்கள் அடுக்கடுக்காக உள்ளன. அல்லதி ஹலக சபா சமாவாத்தின் திபாகா, அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான். 67:3. யூனிவர்சல் என்னும் பிரபஞ்சம் என்பது நாம் மேலே சொன்னது போல கோடானு கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், கிரகங்கள் யாவும் அவற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஹீலியம் அணுக்கள், காஸ்மிக் ரே போன்ற ஆற்றல் சக்தியை கொண்டே இயங்குகின்றன. அதை நாம் ஏற்கனவே விளக்கியுள்ளோம். இந்த சக்தியானது பிரபஞ்சத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஓட்டம் எப்படி அமைந்திருக்கும் என்றால், ஹைவே ரோட்டில் ஓடுவது போல ஒரே நேர்கோட்டில் ஓடுவதல்ல. சூரியன் என்றாலும் மற்ற கோள்கள் என்றாலும் இன்னும் பால்வழி திரளில் உள்ள இதுபோன்றுள்ள 40,000 கோடி நட்சத்திரங்கள் என்றாலும் இவை எதுவுமே நேராக ஓடுவதே இல்லை. மாறாக இவை மில்க்வே கேலக்சி பால் வீதியில் எப்படி ஓடுகிறதென்றால்
அலை அலையாக அலை அலையாக ஏற்ற இறக்கங்களுடன் மேடு பள்ளங்களாக ஏறி இறங்கி ஓடுகின்றன. எந்த ஒன்று அலை அலையாக ஏறி இறங்கி ஓடுமோ அந்த ஓட்டத்திற்கு பெயர் ஸ்விம்மிங், நீச்சல் என்று சொல்லப்படும். அதாவது அலை அலையாக மேலும் கீழும் இறங்கி 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 ஏறி ஓடக்கூடிய அந்த ஓட்டத்திற்கு ஸ்விம்மிங், நீச்சல் என்று சொல்லப்படும். குர்ஆன் இந்த இடத்தில் அந்த பெயரை மிகச்சரியாக கூறுகிறது. குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். இதில் உள்ள யஸ்பஹூன் என்பது சபஹ என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உள்ளதாகும். நீச்சல் என்று அதற்கு பொருள். எனவே குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் தத்தமது மண்டலங்களில் நீந்தி கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த வசனத்திற்கு சரியான அறிவியல் சொல்லாகும். அறிவியல் என்றதொரு ஏற்பாடு ஏற்படுவதற்கு முன்பே துல்லியமான அறிவியலை தெளிவாக அதற்குரிய வார்த்தைகளில் சொல்லும் குர்ஆன் ஒரு அற்புதமாகும். கேலக்சிகளும் நட்சத்திரங்களும் நீச்சல் ஓட்டம் செய்கிறதென்றால் அது ஏதோ தனக்கு வசதிப்பட்ட வகையில் ஓடுகிறது என்று பொருள் அல்ல. மாறாக அல்லாஹ் அதற்கு வரையறுத்துள்ள நிர்ணயப்படியே ஓடுகிறது. அந்த வரையறையில் துளிகூட மாறாமல் மீறாமல் துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வரையறை சற்றே மீற முயன்றாலும் உடனே அந்த கிரகம் அல்லது அந்த கேலக்சி அழிந்து போகும் அல்லது அழிக்கப்பட்டுவிடும். ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது பேரறிவு படைத்தவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனின் நிர்ணய கட்டுப்பாடாகும். எனவே சூரியன் சுற்றுவது வளைந்து வளைந்து நீந்துவது போல்தான் சூரிய குடும்பத்தின் கோள்கள், கிரகங்கள், நிலாக்கள், நட்சத்திரங்கள் என யாவும் ஓடுவதும் இந்த முறையில்தான். இவைகளெல்லாம் ஏன் இப்படி வளைந்து நெளிந்து நீச்சல் அடிப்பது போல ஓட வேண்டும் என்றால், இவற்றில் உள்ள காஸ்மிக் எனர்ஜி அதிக அழுத்தம் கொடுத்து டென்சிட்டி கொண்டதாக இருக்கிறது என்பதால் தான். இந்த டென்சிட்டி காரணமாகவே அவை நீச்சல் ஓட்டம் செய்கின்றன. அதாவது காஸ்மிக் எனர்ஜியால் ஏற்படக்கூடிய அழுத்தம், டென்சிட்டியால் தான் இந்த அழுந்த அது மேலும் கீழும் ஏறி இறங்கி இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு மீன் வலை, அதை 4 பேர் 4 முனைகளை பிடித்து கொண்டு நிற்கின்றனர். இப்போது நீ அதன் நடுவில் ஒரு கனமான கல்லை தூக்கி போடுகிறாய். இப்போது அங்கே என்ன நிகழும்? வலையின் நடுவில் கல்லின் எடைக்கேற்ப கீழே அழுந்தி தொங்கும். அதுபோல்தான் இங்கும் நிகழ்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன் தனது எடைக்கேற்ப கீழே அழுந்தவும் மேலே எழுவதுமாக இருக்கும். நிலாவும் இதர கோள்களும் இதே முறையில்தான் பிரபஞ்சத்தில் தத்தமது எடைக்கேற்ப அந்த வளைவை வளைத்து கொள்கின்றன. இப்படி வளைத்து கொண்ட அதே முறையில் ஒவ்வொன்றும் தன் சக்திக்கேற்ப வளைந்து சூரியனை சுற்றுகின்றன. அத்துடன் மில்கிவே கேலக்சியையும் வளைத்து கொண்டு சுற்றுகின்றன. இன்னும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியையும் C1101 கேலக்சியையும் வளைத்து கொண்டு சுற்றுகின்றன. அதேபோல் திருவாதிரை நட்சத்திரங்களும் வளைத்து கொள்கின்றன. திருவாதிரை நட்சத்திரங்களும் அதேபோல் வளைத்து கொள்கின்றன. இப்படியே ஒவ்வொன்றும் தத்தமது எடைக்கேற்ப அந்த வளைவை தக்க வைத்துக் கொள்கின்றன. இந்த இடத்தில் இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொன்றும் தன் எடைக்கேற்ப அழுந்தி எவ்வளவு இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் காலம், டைம் என்றாகும். அதன் வாழ்க்கை காலம். நாம் வாழுகின்ற இந்த காலம் இப்படித்தான் உருவாகிறது. அல்லாஹ் நிர்ணயித்த காலம் என்பது இதுதான். காலம் குறித்தும் அதன் அளவுகள் குறித்தும் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹல்க ஸமாவாதி வல் அர்த். உண்மையாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களில் எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் இவ்வாறே உள்ளது. யுதபிருல் அம்ர மின சமாயியல் அருளி சும்ம யாருது இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப சனத்தின் மிம்மா தஅத்தூன்.
அவன் வானங்கள் முதல் பூமி வரை உலகின் எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கின்றான். அந்த நிர்வாகத்தை பற்றிய அறிக்கை ஒரு நாள் அவனிடம் உயர்ந்து செல்கின்றது. அந்நாள் உங்கள் கணக்குப்படி 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். தஹருஜுல் மலாயிகத்து வர் ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா. வானவர்களும் ரூஹும் அவனிடம் அந்நாளில் ஏறிச் செல்கின்றனர். அந்நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும். இந்த வசனங்களில் கூறப்படும் கால அளவுகளை கவனியுங்கள். நமது பயன்பாட்டில் உள்ள காலம் 12 மாதங்களை கொண்ட ஒரு ஆண்டு. இதில் 365 நாட்கள் இருக்கும். நாம் கணக்கிடும் ஆண்டுகளில் 1000 ஆண்டுகள் அங்கே ஒரு நாள். நாம் கணக்கிடும் 50,000 ஆண்டுகள் அங்கே ஒரு நாள். இந்த 3 வகை அங்கே பேசப்படுகிறது. இதுதான் ஒவ்வொரு இடத்திலும் கால வித்தியாசம். அதை விவரமாக பார்ப்போம். டைம் என்னும் காலம் என்பது ஒவ்வொரு கிரகத்திலும் மாறுபட்ட அளவை கொண்டதாகும். ஒரு கிரகத்தின் கால அளவும் இன்னொரு கிரகத்தின் கால அளவும் வித்தியாசப்படும். அதன்படி நாம் வாழும் பூமி என்ற கிரகத்தில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரமாகும். இந்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு இரவும் ஒரு பகலும் மாறி வந்து ஒரு நாள் முழுமை பெற்றுவிடும். அதுவே வியாழன் கிரகத்தில் ஒரு நாள் என்பது 8 மணி நேரமாகும். 4 மணி நேரம் இரவு, 4 மணி நேரம் பகல், அல்லது சற்றே கூடுதல் குறைவுடன் 8 மணி நேரத்திற்குள் இரவு பகல் மாறி ஒரு நாள் முடிந்துவிடும். செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் அளவு என்பது 16 மணி நேரங்களாகும். புதன் கிரகத்தில் ஒரு நாள் என்பது 3 மணி நேரம் மட்டுமே. ஆனால் அதுவே நிலாவில் ஒரு நாள் என்பது 14 நாட்கள் ஆகும். நன்கு கவனிக்கவும். மற்ற கிரகங்கள் மணி நேரங்கள், இங்கே நாள். நமது 14 நாட்கள், நிலாவில் ஒரு நாள். புளூட்டோ கிரகத்தில் ஒரு நாள் என்பது நமது கணக்கில் 200 ஆண்டுகள் ஆகும். அதாவது 200 ஆண்டுகள் ஆனால்தான் அங்கே ஒரு நாள். இவைகளெல்லாம் அந்த கிரகங்கள் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவுகளை வைத்து கணக்கிடப்படக்கூடியதாகும். ஒவ்வொரு கிரகத்திலும் கால அளவு ஏன் இப்படி மாறுபடுகிறது என்றால் அதற்கு அதன் எடையே காரணம். ஏற்கனவே நாம் சொன்னது போல ஒரு மீன் வலையை 4 பேர் 4 முனைகளை பிடித்து கொண்டு நிற்கின்ற போது கனமுள்ள ஒரு கல்லை தூக்கி நடுவில் வீசினால் அது அப்படியே அதன் எடைக்கு தக்கவாறு கீழே இறங்கும் என்று சொன்னோம் அல்லவா? அதுபோல ஒவ்வொரு கோளும் கிரகமும் அதன் எடைக்கேற்ப இப்பிரபஞ்சத்தை வளைத்து அழுந்தி எழுவதால் இந்த வேறுபாடுகள் ஏற்படுகின்றன.